வெல்கம் டு மணி மினிட் தமிழ். மணி மினிட் தமிழ் சேனலில் என்ன வீடியோனா, சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதாவது பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எப்படி சேமிக்கிறதுனா, நீங்கள் வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாதம் 10,000 ரூபாயில் நீங்கள் வந்து செலவு வந்து வீட்டு செலவு இதெல்லாம் வந்து ஒரு 6,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடணும். வீட்டு வாடகை, இதெல்லாம் மளிகை சாமான செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறி இதெல்லாம் வந்து ஒரு 6,000 ரூபாய்க்குள்ள, அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 6,000 ரூபாய்க்குள்ள அடங்குற மாதிரி பார்த்துக்கணும். மீதி இருக்கிற 4,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு வாடகை. அது வந்து ஒரு 2,000 ரூபா, 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய்க்குள்ள வீட்டு வாடகை இருக்கிற மாரி, அந்த மாரி வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அந்த மாரி வீட்டு வாடகை 2,000 ரூபா. மீதி 2,000 ரூபா வந்து மீதி ஒரு 1,000 ரூபா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு, மெடிக்கல் செலவு, இந்த மாரி ஏதோ ஒரு செலவுக்கு மீதி 1,000 ரூபாய் வச்சுக்கங்க. மீதி 1,000 ரூபாய் நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2,000 ரூபாயாவது சேவ் பண்ணணும். சரி, 2,000 ரூபா சேவ் பண்ண முடியலையாங்கிற பட்சத்தில் 1,000 ரூபா சேவ் பண்ணுங்க. இதே நீங்கள் சொந்த வீடாக இருந்துச்சுன்னா, நீங்கள் 2,000, 3,000 கூட சேவிங் பண்ணலாம் 10,000 ரூபாயில. சரி, இந்த 10,000 ரூபாயில சேவ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதம் ஒரு 2,000, 3,000, 1,000 ரூபா இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வரீங்களா? இந்த சேமிப்பு பணத்தை வந்து எப்படி சேவிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு பேங்க் டெபாசிட்டில் போட்டீங்க அப்படின்னா, அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது இந்த 1,000 ரூபாய் மாதம் 1,000 ரூபாய் எடுத்து வைக்கிறத நீங்கள் வந்து ஒரு ஏலச்சீட்டாவோ, இப்போ ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா, அந்த சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு 50,000 சீட்டு போடுறீங்கன்னா, அந்த மாரி சீட்டில் போடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கோல்டு கூட வாங்கி வைக்கலாம். இப்போ வந்து மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டுன்னு இப்போ புதுசாக ஒரு ஆப் வந்துக்குது. அதில் வந்து ரூ. 100 கூட சேவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ரூ. 100 கூட நீங்கள் கோல்டு வாங்கலாம். அந்தமாரி நீங்கள் மாதம் 1,000 ரூபா அமௌண்ட்டை நீங்கள் டிஜி கோல்டு ஆப்பில் நகையா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஏலச்சீட்டா போடலாம். இதோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சுன்னா, அந்த பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்த்திட்டு வந்து அந்த பிஸ்னஸை ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்குன்னா லாபம் அதிகமாக வர மாரி ஏதாவது ஒரு, இப்போ நீங்கள் ஒரு கிராமத்து சைடில் இருக்கிறீங்கன்னா, ஒரு கோழி வாங்கி விடலாம். ஒரு சேவல், வெடை அதுமாரி வாங்கி விட்டிங்கன்னா, அது ஏகப்பட்டது உற்பத்தி ஆயிரும். இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். இல்லை அதை வச்சு அமௌண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு டெய்லரிங் மிஷினு செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதுமாரி வீட்டில் ஏதாவது பார்ட் டைமாக அதுமாரி பண்ணலாம். அந்தமாரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர டைம் மீதி பார்ட் டைமில் ஏதாவது ஒரு வருமானம் வர மாரி இதுக்கு இந்த சேமிப்பை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சின்னதாக இருக்கணும். ஆனால் வரக்கூடிய லாபம் அதிகமாக வருமானு இந்தமாரி இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். ரூ. 1,000 தானே இது சேவ் பண்ணி என்ன பெரிய இதாகிட போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தனால, கம்மியாக சேவ் பண்ணுறது தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு பெருவெள்ளமாக வரும். அதனால் நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டாக பார்த்து சேவ் பண்ணுறது தான் நாளைக்கு இதே வரும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, என்ன தான் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணாலும் காசு கையிலேயே நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு வந்து மைண்ட் செட்டு தான். உங்கள் மைண்ட் செட்டு நல்லா வச்சுக்க, நல்ல பழக்கங்களை வச்சுக்கிங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரூ. 1 இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா, ஒரு சின்ன வேலைக்காக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். இப்போ வீட்டில் தானே சும்மா தானே இருக்கிறீங்க, கடைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் நடந்து போவாங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால் சின்ன ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட பைக் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகாதீங்க. அப்புறம் ஸ்கூட்டி, பைக்கு இந்தமாரி எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. நடந்து போய் வாங்கிட்டு வாங்க. ரூ. 1 தானே, ரூ. 1 என்ன ஆயிர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபாய நீங்கள் ஒரு உண்டியலில் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 365 நாளைக்கும் ரூபாயில உண்டியல் போட்டோன்னா ரூ. 365 அதில் எவ்வளோ அமௌண்ட் சேருது. அந்த மாதிரி தாங்க. ரூ. 1 இருந்தாலும் நீங்கள்
ஒரு ஒரு கடைக்கு போறீங்க, இப்போ ரீசார்ஜ் பண்றீங்க. 390 299 இப்படி ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வைங்க. அது ரூ. 1ல விட்டுட்டு வரீங்க. அந்த ரூ. 1 இங்க இவ்வளோ இதாகுது. டெய்லி இப்படி இந்த மாரி ஒரு பஸ்ஸில போறீங்க. டெய்லி ஒவ்வொரு ரூவாயா விட்டீங்கன்னா, அதே ஒரு வருஷத்துக்கு 365 நாளைக்கு ரூ. 365 வருது. இந்த மாரி ஒவ்வொரு பொருளையும் சிக்கனமா இருந்தீங்கன்னா மட்டும் தான் நீங்க வந்து ஒரு சேமிப்பு பண்ணி வர முடியும். வருமானத்த வந்து அதிகப்படுத்துறதுக்கு சைட்ல ஏதாவது ஒரு இன்கம் வர மாரி நீங்க வச்சுக்கணும். ஏதாவது ஒரு இன்கம், ஏதாவது ஒரு ஒரே வருமானத்த நம்பி இருக்கக்கூடாது. சேமிப்பு இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும். சேமிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எ எ நீங்க சிக்கனமா இருக்கணும். எவ்வளவு சிக்கனமா இருக்கணுமோ, அவ்வளோ சிக்கனமா இருக்கணும். நீங்க வந்து வயித்த கட்டி, வாய கட்டி சம்பாரிக்கிறேன் அப்படின்னாங்களா, அந்த மாரி எவ்வளவு சிக்கனமா இருக்கணுமோ, அவ்வளோ சிக்கனமா இருங்க. இப்போ ஒரு ஆடம்பரத்துக்காக எந்த பொருளும் வாங்காதீங்க. நீங்க சம்பாரிக்கிற அந்த சேவ் பண்ற பணத்த வந்து எப்படி டபுள் ஆகலாம் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப ரூ. 1000 சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வர மாரி, அதிக வருமானம் வர மாரி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ப இது பண்ண முடியும். அதனால வந்து சேமிப்புங்கிறது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் இருக்குது. நம்ப வந்து இப்பயத்துக்கு சம்பாரிக்க வேண்டிய வயசுல நம்ம சம்பாரிக்க விட்டோமா, அப்புறமேட்டு நாம தான் கஷ்டப்பட வேண்டியது. ஓட வேண்டிய விஷயத்துல ஓடிக்கணும். அப்பதான் ரெஸ்ட் எடுக்கிற வயசுல ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால இப்போ வந்து நீங்க சம்பாரிக்கிறது வயசுல சம்பாரிக்கிறது வழி தான் நாம் பார்க்கணும். அப்பதான் நாம வந்து ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா இருக்க முடியும். அதனால நல்லா சேமிக்கிற வயசுல சேமிக்கிறத பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம மணிமணி சேனல லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.